கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்திலே கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று சொல்லி. நாம் நன்மை செய்வதில் ஒரு பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. சில நேரங்களில் நன்மை செய்யவும் நாம் செயல்படுகிறோம். ஆனால் அதற்கேற்ற பலனோ பிரதிபலனோ பாராட்டுகளோ அல்லது அந்த நன்மைக்கு ஏற்ற நன்மைகளோ நமக்கு வராத பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம். இன்னும் சில நேரங்களில் நாம் நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு பதிலாக பிறர் நமக்கு தீமை செய்யும் போது இன்னும் சோர்ந்து விட்டு நன்மை செய்கிற அந்த ஆசையே நம்மை விட்டு அகற்றி விடுகிறோம். இல்லை, வேதாகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று சொல்லி. நம்முடைய தமிழ்நாட்டில் ஆனைமலை என்ற பகுதியை கடந்து செல்வோம் என்று சொன்னால், அங்கே இன்றைக்கும் ஏராளமான மிகவும் உயர்ந்த தேக்கு மரங்கள் மிகவும் அதிக அளவு இருப்பதை பார்க்க முடியும். அந்த சாலை வழியாக போகும்போதே அதை பார்ப்பதற்கு மிகவும் மனரம்மியமாக அழகாக மிகவும் அழகு சூழ்ந்த இடமாக அந்த இடம் காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஆங்கிலேய நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர், ஒரு அதிகாரி, ஹியூகோ வுட் என்ற ஒரு மனிதர் அந்த வழியாக செல்லும் போதெல்லாம் மிகவும் அதிகமான மதிப்புடைய தேக்கு மரமுடைய விதைகளை அந்த பகுதியிலே ஊன்றி விட்டு சென்று கொண்டே இருப்பாராம். அவர் ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியை கடக்கும் பொழுது அந்த விதைகளை விதைத்து விட்டு சென்று கொண்டே இருந்தார். நாட்கள் ஆக ஆக ஒவ்வொரு விதைகளும் முளைக்க தொடங்கினது. சாதாரணமாக வனாந்தரத்தை போன்ற இருந்த அந்த இடம் ஒரு பெரிய சோலையாக மாறினது. ஒரு அழகான தேக்கு மர காடாக மாற ஆரம்பித்தது. அதை வளர வளர அதை பார்க்க மிகவும் அற்புதமாக அதிகமான நிழல் தரக்கூடியதாக இருந்தது. ஒரு முறை இந்த ஹியூகோ வுட் என்ற நபர், அவர் தன்னோடு வேலை பார்க்கிற நபர்களை பார்த்து சொன்னால், நான் மரித்த பின்பதாக என்னை இந்த தேக்கு மர காட்டில் தான் அடக்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் என்னுடைய கல்லறையிலே ஒரு வாசகத்தை எழுதி வைக்க வேண்டும். என்ன வாசகம் என்று சொன்னால், நான் மரித்து விட்டேன், ஆனால் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த மரத்தை பாருங்கள் என்று சொல்லி ஒரு வாசகத்தை எழுதி வைக்க சொன்னார். அதே போல ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த ஹியூகோ வுட் மரித்து விட்டார். அவர் சொன்னபடியே அந்த தேக்கு மர காட்டிலே அவரை புதைத்தார்கள். அவருடைய கல்லறையிலே இந்த வார்த்தை எழுதி வைத்தார்கள், என்னை பார்க்க விரும்பினால் இந்த மரத்தை பாருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதை விதைத்த அந்த மனிதரை நினைக்க தூண்டுகிறது. காரணம், அவர் எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகவில்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் இந்த தேக்கு மர விதைகளை விதைத்தால் பின்னாட்களிலே அது மிகுந்த பலனை கொடுக்கும், குறிப்பாக நல்ல நிழலை கொடுக்கும். அதே போல எதிர்காலத்திலே மக்களுக்கு, அப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மிகுந்த வருமானத்தை அது கொடுக்கும் என்று சொல்லி அந்த நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் அன்று அவர் விதைத்ததினால் இன்று அது ஒரு பெரிய சோலையாக மாறி இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்போது அந்த நன்மைகள் ஒரு நாள் நிச்சயமான பலனை நமக்கு தரும். அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்தலே சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், பரலோகத்திலே வீற்றிருக்கிற நம்முடைய தேவாதி தேவனும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். அதனாலே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களையும் நம்மை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாகவும் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே தொற்கால் என்னும் பெயருள்ள தபித்தாள் என்ற ஒரு மனுஷி, ஒரு சீஷி இருந்தாள் என்று பார்க்கிறோம். அவள் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தாள் என்று வேதாகமத்திலே அவளை பற்றி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த மனுஷிக்கோ, அந்த சீஷிக்கோ அதிகமான பலவீனம் வந்தது, வியாதி வந்தது. அதனால் மரண படுக்கையா இருந்த அந்த சீஷி ஒரு குறிப்பிட்ட காலத்தையே மரணம் அடைந்து விட்டாள். உடனே அங்கே சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்களை வரவழைக்க அவளை அனுப்புகிறார்கள். அந்த பிரேத தண்டிலே அப்போஸ்தலர்கள் நிற்கும் பொழுது சுற்றி இருக்க எல்லா மனிதர்களும், குறிப்பாக அங்கே இருந்த அநேக விதவைகள் எல்லோரும் தொற்கால் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை பற்றி சாட்சியாக அங்கே இருக்கிறதான அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு சொல்வதை பார்க்கிறோம்.
அதை கேட்ட பேதுரு மிகுந்த கவலைப்படுகிறார். அதே நேரத்தில் எல்லாரையும் அனுப்பிவிட்டு அங்கே ஜெபம் செய்கிறார். அந்த மரித்த தொற்கால் மீண்டும் உயிரோடு எழுந்து உயிருள்ளவளாக காணப்பட்டாள் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், அவள் செய்த நன்மை, அவள் செய்த தான தர்மங்கள் அவளுக்கு இரண்டாவது ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்தது. எனவே இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறதில் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்க. தீமை செய்யாமல் நன்மை செய்வோம் என்று சொன்னால் அதை பார்க்கிற நம்முடைய பரமபிதா நமக்கு ஏராளமான நன்மைகளை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்ததை போல நாமும் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சந்ததியாய் சுற்றி இருக்க மனிதர்களுக்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மையை பார்த்து அநேக மக்கள் இயேசுவின் அன்பண்டைக்கு வருவார்கள். அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் நன்மை செய்தவர்களாய் மாறுவார்கள். எனவே நாம் இருக்கிற வீட்டிலே, குடும்பத்திலே, நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே, நாம் படிக்கிற இடத்திலே, நாம் போகிற எல்லா இடத்திலும் நன்மை செய்தவர்களாய் இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருகச் செய்ய, நம் மூலமாய் அநேகர் தேவன் அண்டைக்கு வர அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.